பாதுகாத்துக் கொள்ளுங்க. உடைய வார்த்தை எடுத்து உடைய ஆசிரியை ஆசீர்வதிங்க. கர்த்தாவே நீர் பேசும் ஆவியானவரே நீர் பேசும் எங்களோடு கர்த்தாவே பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா. ஆண்டவரே இந்த சுபமாக காணிக்கையை ஆசீர்வதிங்க. வானத்தின் மலைகளை திறந்து கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ராஜா. பொருளாதாரம் மாறட்டும், சேர் வேலைகளை ஒரு மாற்றம் மறுரூபமாக ஆகட்டும். ஆண்டவரே பாதுகாத்துக் கொள்ள கர்த்தரை மூடிக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். Hallelujah. நம்முடைய கண்களை மூடி நம்ம ஜெபத்துக்கு ஆண்டவருக்கு மாத்திரம் இதுவரை நம்ம கொடுக்கிறதுக்காக நம்ம இதயங்களை தேவனுக்கு மாத்திரம் ஒப்பு கொடுக்க போகிறோம். ஓ ரவாஷ கரவாரியாந்த ரவாரவாரியாந்தே ஓ மகனடி ஸ்தோத்திரம் பிதாவே தேவனே காலையிலே விடும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே நம் மத்தியில் இருப்பதாக ராஜா. ஓ ரவாரவாரியாந்த ரவாஷ கரவாரியாந்தே கொஞ்ச நேரம் எல்லோரும் அந்நிய பாஷையில் நம்ம பேச போகிறோம். ஓ ரிமாஷி கரவாரியாந்த ரவாரவாரியாந்த ரவாசேரி வாரியாந்த ரவோ ஓ முகனன்றே ஆவியானவரே முகனன்றே ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா நீங்கள் மாத்திரம் ஆண்டவரே மத்தியிலே கடந்து வாருமையா. அப்பா அவருடைய பிரசன்னம் ஆண்டவரே முழுவதுமாக ஏற்பட்டும் ஆண்டவரே. ஓ ரிமாஷி கரவாரவாரியாந்த ரவாரவாரியாந்த ரவோஷ் கரவாரியாந்தே Hallelujah. மகனே ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா நீரே நல்ல தேவன் ஆண்டவரே நீரே மத்தியிலே இருக்கவரே. ஓ ரே பாபா பாபா பாரியாந்த ரவாஷி கரவாரியாந்தே ஓ ரே கரவாரியாந்த ரவாசேரி வாரியாந்த ரவோ ஓ ரே மாசேரி வாரியாந்தே. Hallelujah. அப்பா எங்கள் மத்தியிலே இருப்பவரே மகனே ஸ்தோத்திரம் ராஜா. தேவாதி தேவனே மகனே ஸ்தோத்திரம் ஆவியானவரே எபினேசரே மகனே ஸ்தோத்திரம் ஐயா. அப்பா நீர் மாத்திரம் இந்த ஆராதனை முழுவதும் எங்களை நடத்துங்க ராஜா. ஓ ரிவாஷி கரவாரியாந்தே ரவோ ஓ ரே கரவாரியாந்த ரவாசேரி வாரியாந்த ரவோ ஓ ரே கரவாரியாந்த ரவாசேரி வாரியாந்த ரவோ. Hallelujah. மகனே ஸ்தோத்திரம் ஓ ரே கரவாரியாந்தே அழகானவரா தூயவரே உயர்ந்தவரே என் அன்பே சுகமாம் அழகானவர் ஓ நமதிலவர் தூயவர் ஓ மகனே ஸ்தோத்திரம்
இயேசு நல்லவர். நம்ம மத்தியில் இருக்கிறவர் ரொம்ப ரொம்ப நல்லவர். ஹalleluya. நம்ம உற்சாகமாய் நம்ம அந்த பாடலை பாடி நம்ம தேவனை ஆராதிக்க போகிறோம். ஹalleluya. Hallelujah.
ஓரி மாமா 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 ரியானே இஸ்ரவேலின் ராஜாவே என் தேவா நாம் கர்த்தரே நான் உம்மை வாழ்த்துகிறேன் நன்மைகள் நினைக்கிறேன் கையை உயர்த்தி சொல்லுமா
கடைசி வாசிப்பாங்க. நீங்க ஆவியானவரை மட்டும் பாருங்க. ஆவியானவருக்கு என்ன செய்யணும்? ஒதுங்கி போய் இருக்கிற ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். அநேக இடத்துல நீங்க ஒதுங்கி 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 நிறைய தனிமையை விரும்புகிறீங்க. அநேக நேரத்துல அநேக இடத்துல தனிமைக்கு கொண்டு போய் பிசாசானவன் உங்களுடைய வாழ்க்கையை முடித்து விடலாம் என்று சொல்லி அநேக தனிமையான நேரத்துல பிசாசு அவனமாக செய்ய வேண்டும் என்று சொல்லி முயற்சிக்கும் பொழுது உங்களை பாதுகாத்தது தேவ தூதர்கள். அநேக நேரத்துல உங்களுடைய ரூமுக்குள்ளாக நீங்க அநேக இடத்துல தனிமையாய் உட்கார்ந்து இருந்ததை நான் பார்க்கிறேன். அது உங்களுடைய வீடு கிடையாது. ஆனா வெளியில அநேக இடத்துல தனிமையாய் உட்கார்ந்து இருக்கிறது ஆவியானவர் இந்த காலங்களில் எனக்கு காண்பிக்கிறார். ஒரு தாவீதை போல அநேக நேரத்துல நீங்க தனிமையாய் இருந்ததை பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்துகிறார். ஒரு தாவீது குடும்பம் இருந்தும் கூட அநேக நேரம் அவன் தன் குடும்பத்தோடு இருந்ததை காட்டிலும் தனிமையாய் அநேக நேரம் இருந்தான். எப்படி ஆண்டவர் ஒரு தாவீதுக்கு ஒரு திட்டம் வைத்திருந்தார், ஆண்டவர் உங்களுக்கும் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டம் வந்து unrelated plan, சம்பந்தம் இல்லாத திட்டம். உங்களுக்கும் உங்க குடும்பத்திற்கும் உங்களுடைய வயதுக்கும் உங்களுடைய அட்மாஸ்பியருக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு திட்டத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். தாவீதுக்கு ஆண்டவர் வைத்தது சம்பந்தம் இல்லாத ஒரு திட்டம். ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார்களோ? நிறைய பேர் தன வார்த்தையை கேட்டு நிறைய நேரத்தில் தனிமையாய் நீங்க அழுந்ததை ஆண்டவர் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். தனிமையில
மகனே என்கிற வார்த்தையை மறுபடியும் சொல்லுகிறார். என்னுடைய மகனே அப்படின்ற வார்த்தையை மறுபடியும் பரிசுத்த ஆவியானவர்களை பார்த்து சொல்லுகிறார். 2025 முடிவதற்குள்ளாக ஒரு பெரிய மாற்றத்துக்குள்ளாக நான் உன்னை கொண்டு போவேன் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். சம்பந்தமில்லாத ஒரு இடத்தை உனக்கு நான் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். சம்பந்தமில்லாத இடத்துல நீங்க இருப்பீங்கன்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். 2025 ஆண்டுல சில பத்திரத்துல நீங்கள் கை சிக்னேச்சர் போடுவதை நான் ஆவியில பார்க்கிறேன். சில பத்திரங்களில் நீங்கள் கையெழுத்து போடுவதை பரிசுத்த ஆவியானவர் காண்பிக்கிறார். இது தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தையாய் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களை பார்த்து காலை வேளையில் நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் மகனை ஒரு விசை நிரப்பும்படியாக நான் சொல்லிக்கிறேன். நிரப்புக ஆவியானவர், நிரப்புக ஆவியானவர், நிரப்புக ஆவியானவர். பழைய காரியங்கள் உங்களை விட்டு அகன்று போகிறது. பழைய காரியங்கள் உங்களை விட்டு அகன்று போகிறது. ஒரு ஆவியில ஒரு விடுதலையை நான் பார்க்கிறேன். காலத்தில் நான் உங்களை தொட்டு சொல்லுகிறார், என் மகனே என்று சொல்லு. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Lord. நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே. Thank you, Holy Spirit. நன்றி சொல்லுகிறேன். Thank you, Lord. Esther, தேவன் ஆண்டவருக்கு ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். Thank you, Lord. ஷரரரமசன, ஷரரரமசன, ஷரரமசன. சுமக்கக்கூடாத வயசுல நிறைய சுமந்துகிட்டு இருக்கிறீங்க. நிறைய சுமக்கிறத எல்லாரும் பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், இது நீ ஓனாதான் நீ சுமக்கிற அப்படின்னு. அந்த காலை வேளையில பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல முதல்ல பார்த்து சொல்லுகிறது. நீ சுமக்க கூடாத வயதுல எல்லாவற்றையும் சுமந்து, அவமானங்களை சுமந்து, கஷ்டத்தை சுமந்து, வேதனையை சுமந்து, ஏமாற்றங்களை நீ சுமந்து, மற்றவர்களுடைய வார்த்தையை நீ சுமந்து, உன்னுடைய சிந்தை, உன்னுடைய இருதயம் மற்றவர்கள் சொல்லுகிற காரியத்தை நான் நிறைந்திருக்கிறேன். காலை வேளையில பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், இதெல்லாவற்றையும் நான் மாற்றி அமைப்பேன் என்று சொல்லி உங்க வாழ்க்கையை நீங்க எல்லாவற்றையும் மாற்றி அமைப்பதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். நிறைய ஏமாற்றங்களை நான் பார்க்கிறேன். எஸ்தர், நிறைய ஏமாந்திருக்கிறீங்க. நிறைய ஏமாற்றங்களை நான் பார்க்கிறேன். ஷகரமசந்த, ஷகரினமசந்த, ஷகரமசந்த. அதுவெல்லாம் நம்ம சொல்லிக்கலாமா? நீங்க ஜெபமே பரிசுத்த ஆவியானவர் உங்களோட பேசுவோம்.
சந்தோஷம். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய வாழ்க்கையில நன்மைகளை செய்கிறார். சரிங்களா? இன்னைக்கு நான் உங்களோட வார்த்தையை ரொம்ப நிதானமா பொதுவா பேசலாம்னு ஆசைப்படுறேன். இருக்கிறீங்களா? பாப்பாண்டியா இப்படி நடத்துறாரு சொல்லி. சரிங்களா? சரி, நம்மளோட வாழ்க்கையில உங்களோட வாழ்க்கையில நீங்க பல சூழ்நிலையில இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கலாம். பல காரியத்தை வைத்துக் கொண்டு நீங்க என்ன செய்யலாம், இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கலாம். பல சிந்தையோட நீங்க என்ன செய்யலாம், இந்த இடத்துல நீங்க உட்கார்ந்துருக்கலாம். நான் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். உங்க வாழ்க்கை உங்களுடைய முடிவுல இருக்கிறது. your decision. அது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு காரியம். சரிங்களா? நம்மளுடைய வாழ்க்கை நம்மளுடைய முடிவுல இருக்கிறது. your decision is important matter for you and your generation. உங்களுடைய முடிவு உங்களுக்கும் உங்களுடைய சந்ததிக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு உள்ளதா இருக்கிறது. பாருங்க, நம்மளுடைய வாழ்க்கையில முடிவெடுக்க அநேக நேரத்துல பயப்படுறோம், அநேக நேரத்துல கலங்குறோம். ஐயோ, நான் முடிவெடுத்தனா என் வாழ்க்கையில இது நடக்காம போயிருவேன், நான் முடிவெடுத்தனா இதெல்லாம் நான் ஃபேஸ் பண்ண வேண்டியது வருவேன், நான் என் வாழ்க்கையில ஒரு முடிவெடுத்தனா இந்த காரியத்துல நான் கடந்து போக வேண்டியது வருவேன், நான் இப்படி ஒரு முடிவெடுத்தனா இவங்க எல்லாரும் என்னை விட்டுட்டு போயிடுவாங்கல்ல, நான் இப்படி ஒரு முடிவெடுத்தனா என் குடும்பம் என்னை விட்டுட்டு போயிருவேன். பாருங்க, ஒவ்வொரு மனிதனுடைய முடிவு கவனத்துல வைத்துக் கொள்ளுங்க. நிறைய நேரத்துல நம்ம எடுக்கிற முடிவு யாரை வச்சு எடுக்கிறோம்? ஒண்ணு, நம்மளுடைய ஆசையை வைத்து நம்ம முடிவு எடுக்கிறோம். ரெண்டாவது, சூழ்நிலைகளை வைத்து நம்ம ஒரு முடிவு எடுக்கிறோம். மூணாவது மனுஷனை கொண்டு நம்ம முடிவு எடுக்கிறோம். அநேக நேரத்துல அவங்க என்ன சொல்லிடுவாங்க, இவங்க என்ன சொல்லிடுவாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைச்சுக்குவாங்க, அவங்க என்ன நினைச்சுக்குவாங்க. எல்லா முடிவுகளும் இன்னைக்கு நம்ம எல்லா முடிவுகளும் நான் சொல்றதை காட்டினோம் ஒரு 70% 70% நம்ம எடுக்கிற முடிவுல பேஸ் ஆன் எது மாதிரி தெரியுமா இருக்கு? பேஸ் ஆன் பிப்ளிக்கல் கிடையாது, பேஸ் ஆன் சிச்சுவேஷன். சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய இடத்துல நம்ம என்ன பண்றோம், முடிவு எடுக்கிறோம். பாருங்க, நம்ம முடிவு எடுக்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. சில முடிவு நம்மளுடைய வாழ்க்கையில நன்மைக்கு ஏதுவாக நம்ம நடத்தி கொண்டு போகுது. ஆனா பல முடிவு நம்மளை ஏதோ ஒரு இடத்துல கொண்டு போய் மாட்டி விடுது. Come on church, இந்த காலையில உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், நான் எடுக்கிற முடிவு சூழ்நிலையை பார்த்து நான் எடுக்கிறேன்னா அல்லது என்னோட சொந்த ஆசையினால நான் எடுக்கிறேன்னா? பாருங்க, எத்தனையோ வருஷத்துக்கு முன்னுக்கு நீங்க ஒரு ஆசை பட்டு ஒரு எடுத்த ஒரு முடிவுனால, எத்தனையோ மாசத்துக்கு முன்னுக்கு ஏதோ ஒரு முடிவு நீங்க எடுத்திருக்கிறதுனால சில முடிவு நன்மைக்கு ஏதுவாக நடத்தி இருக்கிறது, பல முடிவு தீமைக்கு நேராக நம்ம நடத்தி கொண்டு போயிட்டு இருக்குது. நிறைய இடத்துல மாட்டிக்கொண்டு இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல அவசரப்பட்டு எடுத்த முடிவு, ஏதோ ஒரு இடத்துல சூழ்நிலையினால எடுத்த ஒரு முடிவு, ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு காரணத்துல
சரிங்களா? பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில நம்ம எடுக்கிற முடிவு மற்றவர்களுக்கும் தீமையை கொண்டு வந்துடும். நான் எடுக்கிற ஒரு முடிவு மற்றவர்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு தீமையை கொண்டு வரும். நான் எடுக்கிற ஒரு முடிவு மற்றவர்களுடைய வாழ்க்கைக்கு நன்மையை கொண்டு வரும். நான் எடுக்கிற முடிவு இன்னைக்கு ரொம்ப முக்கியம். நீங்க எடுக்கிற முடிவு இந்த காலை வேளையில ரொம்ப முக்கியங்க. உங்க வாழ்க்கைக்காக நீங்க முடிவு எடுக்கணும். உங்க குடும்பத்துக்காக நீங்க முடிவு எடுக்கணும். உங்களுடைய படிப்புக்காக, உங்களுடைய வேலைக்காக நீங்க முடிவு எடுக்கணும். நீங்க முடிவு எடுப்பது எப்படிப்பட்ட ஒரு முடிவா இருக்கு தெரியுமாங்க? ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? கலாத்தியர் புத்தகத்துல 6வது அதிகாரம், கலாத்தியர் புத்தகத்துல 6வது அதிகாரம், கலேசியர் 6:7 and 8. 6வது அதிகாரம், chapter 6. சரிங்களா? பாருங்க, வசனம் இப்படி சொல்லுது. வசனம் தெளிவா பாருங்க, வசனத்தை நல்லா பாருங்க. நீங்க பைபிள் திருப்ப ஸ்கிரீன் போட்டாங்க. சரிங்களா? பைபிள் திருப்பிட்டு அப்படி பைபிள்ல போய் சரிங்களா? புக்ல எழுதிங்க. பைபிள் வசனத்தை நம்ம பாருங்க. சரிங்களா? வாசிக்கிறீங்களா? மோசம் போகாதீர்கள், ஏமாந்து போகாதீங்க. சொந்தமா முடிவெடுத்து, சொந்த இஷ்டத்துக்கு முடிவெடுத்து, சொந்த ஆசைக்கு முடிவெடுத்து நீங்க ஏமாந்து போகாதீங்க. இன்னைக்கு நிறைய இடத்துல நான் எனக்காக முடிவெடுக்கிறேனா, இல்ல மத்தவங்களுக்காக முடிவெடுக்கிறேனா, அல்லது மத்தவங்க சொல்லி முடிவெடுக்கிறேனா? பைபிள் சொல்லுது, நீ முடிவெடுத்து எதை செய்யோ அதுதான் நடக்க போகுது. இருக்கிறீங்களா? நான் முடிவெடுத்து என்ன பண்ண போறேனோ அதுதான் என் வாழ்க்கை நடக்கும். இன்னைக்கு காலகட்டால எத்தனை பேர் முடிவெடுத்தீங்க தூங்கிடலாம் அப்படின்ட்டு? எத்தனை பேர் முடிவெடுத்தீங்க இல்ல சர்ச்சு கிளம்பி போறோம் அப்படின்ட்டு? எத்தனை பேர் ஐயோ போகலன்னா ஜார்ஜ் என்ன போன் அடிப்பாரு, ஐயோ நாளைக்கு போயிடலாமா, இல்ல இன்னைக்கு போக வேண்டாம் அப்புறம் பார்த்துக்கலாம், ஏதேதோ முடிவு எடுத்துட்டு கடைசியா ஒரு முடிவு எடுத்தீங்க, இல்ல நீங்க சர்ச்சு கிளம்பி போகணும். அப்படி ஒரு முடிவு எடுத்ததுனாலதான் இங்க இருக்கிறீங்களா? அந்த முடிவை நிறைய பேர் எடுக்காதனாலதான் இன்னமும் கட்டில் மேல தூங்கிட்டு இருக்காங்க, இன்னமும் பசியாகிட்டு இருக்கிறாங்க, சர்ச் வராங்க. நான் எடுக்கிற முடிவு ரொம்ப முக்கியம். நான் எங்க போகணும், எதை செய்யணும், எதை வாங்கணும், எங்க போக கூடாது அப்படின்ற ஒரு முடிவை என் கையில தான் இருக்கு. நான் தான் முடிவெடுக்க போறேன். ஜார்ஜ் என்ன போன் அடிக்கிறதுனால நீங்க வரல, அவர் போன் அடிச்சு நீங்க ஒரு முடிவு எடுத்தீங்க பார்த்தீங்களா? அதனாலதான் இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கீங்க. இப்ப நான் ஒரு முடிவு எடுத்தேன், நான் ஜேபில இருந்து வீடியோவுக்கு 4 நாள் வந்து தங்கிட்டு போனேன்னு நான் முடிவு எடுத்தனாலதான் இங்க வந்தேன். இவன் சொல்லியோ அல்லது வேற யாரும் சொல்லியோ நான் வரல. நான் ஒரு முடிவு எடுத்தேன். 4 நாள் நான் வீடியோல போயிட்டு ஜனங்களை சந்திக்க போறேன். இருக்கிறீங்களா? அப்ப நான் ஒரு முடிவு எடுத்ததுனால அதை நான் என்ன செய்யறேன். அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில நான் என்ன முடிவு எடுத்து செய்யறனோ அதுதான் என் வாழ்க்கையில நடக்கும். ராவி சொல்லலாமா? ஏன்னா வசனம் பாருங்க, தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ, மனுஷன் முடிவெடுத்து எதை செய்யறானோ அதையே அறுப்பான். அததான் அவன் வாழ்க்கையில நடக்கும். என் பைபிள் போய் சொல்லாது, நான் படிக்கிற பைபிள் போய் சொல்லாது, ஐ பிலீவ் தட் உங்க பைபிள் போய் சொல்லாது. மனுஷன் முடிவெடுத்து எதை செய்யறானோ, மனுஷன் முடிவெடுத்து எதை விதைக்கிறானோ அதுதான் அவன் வாழ்க்கையில நடக்க போகுது. இருக்கிறீங்களா? அப்ப பைபிள் சொல்லுது பாருங்க. ஓகே, வாசிங்க. நான் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன், மாம்சத்துல ஒரு முடிவெடுத்து செய்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். மாம்சத்துக்குரிய அழிவை அறுப்பான். மாம்சத்துல சில நேரத்துல முடிவெடுக்க பார்த்தீங்களா, நான் இப்படி செய்யணும், அப்படி செய்யணும், இங்க போனோம், அங்க போனோம். அது ஆண்டவர் சொல்லியிருக்க மாட்டாரு, அது யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. உங்களுடைய கண்ணு சொல்லியிருக்கோம், அல்லது உங்களுடைய மைண்ட் சொல்லியிருக்கோம், அல்லது உங்களுடைய இருதயம் சொல்லியிருக்கோம், அல்லது உங்களுடைய சோல் ஆத்மா சொல்லியிருக்கோம், இதை செய்வோம், அதை பண்ணுவோம், இங்க போவோம் அப்படி சொல்லியிருக்கிறோம்ல. பைபிள் தெளிவா சொல்லுது, தான் மாம்சத்துக்கு என்று முடிவெடுத்து செய்கிறவர் மாம்சத்துக்குரியவர்களை மட்டும்தான் இருப்பான். மாம்சத்துக்குரிய மாம்சம் என்ன கொடுக்கும் தெரியுமா? மாம்சம் எல்லா பிரச்சனையும் கொடுக்கும் நம்ம வாழ்க்கைக்கு. இந்த மாம்ச செயல் எப்படி இருக்கும் தெரியுமாங்க? இஷ்டத்துக்கு போயிட்டு செஞ்சுட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல தத்தளித்துக் கொண்டு இருக்கும், எங்கேயாவது ஒரு இடத்துல தடுமாறி கொண்டு இருக்கும்.
பைபிள் சொல்லுது நீ மாம்சத்துக்கு பிறந்தவன் அப்படின்னா என்னது? நான் சிம்பிளா ஒரு உதாரணம் கொடுக்கிறேன் பாருங்க. ஆபேல் நினைச்சு ஆபேல் கைன் தெரியும்ல, ஆபேல் அவஸ்தை யார் சார்? வீடு சுக்காய் இருக்கிறாங்களா இல்ல தாப்பால இருக்கிறாங்களா? ஆபேல் தெரியுமா? சரிங்களா? கைன் தெரியுமா? சரிங்களா? ஆபேல் என்ன பண்றாரு? ஆண்டவருக்கு ஏற்ற பலியை செலுத்துறாரு. ஆனா காயின் என்ன பண்றாரு? ஆண்டவருக்கு தான் பலி செலுத்துறாரு. ஆனா இங்க காயின் என்ன ஒரு முடிவு எடுத்தாருன்னா, ஆபேலை சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஆபேலுடைய பலியை அங்கீகரித்து காயினுடைய பலி அங்கீகரிக்காம போயிட்டாரு. இப்ப காயின் ஒரு முடிவு எடுக்கிறார். என்ன முடிவு எடுக்கிறார் தெரியுமா? நான் ஆபேலை கொன்னனா ஆண்டவர் என் காணிக்கையை அங்கீகரிப்பார். நான் ஒரு தவறான முடிவு தெரியுங்களா? அது என் காணிக்கையை அங்கீகரிக்கிறோம், அதனால ஆபேல் காணிக்கை செலுத்துவான், அதனால ஆண்டவர் என் காணிக்கையை என்ன செய்ய மாட்டாரு? அங்கீகரிக்க மாட்டாரு. அப்ப ஆபேல் செத்து போனானா ஆண்டவர் என் காணிக்கையை கொடுக்க பொழுது கண்டிப்பா என் காணிக்கை அங்கீகரித்து தானே ஆகணும் அப்படின்ற ஒரு தாட்ஸ் மாம்சத்தில் விதைத்தான். மாம்ச காரியங்கள் மாம்சம் ஒரு முடிவெடுத்து விதைக்க வைத்தது. அவன் நினைச்சுக்கிட்டான் கொன்னாக்கா ஆண்டவர் என் வாழ்க்கையை மாற்றுவார், என்னுடைய காணிக்கை அங்கீகரிப்பார்னு அவன் எப்படி கொண்டானோ அதே மாதிரி அவனும் செத்து போனான். இருக்கிறீங்களா? இருக்கிற அவன் எதை விதைச்சானோ அவன் மரணத்தை விதைச்சான், அவனும் மரணத்தை தான் பண்ணான், சந்தித்தான். கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்க. நம்மளுடைய வாழ்க்கையில நான் எப்படி எதை முடிவெடுத்து விதைக்கிறேனோ அது ரொம்ப முக்கியம். நீங்க எப்படி முடிவெடுத்து செய்றீங்களோ அது ரொம்ப முக்கியம். காலை வேளையில வீட்டோட இருக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், நீங்க எடுக்கிற முடிவு உங்க வாழ்க்கையை மாற்றி அமைக்கும். நீங்க எடுக்கிற முடிவு உங்களை ஏழையாவும் ஆக்கும், நீங்க எடுக்கிற முடிவு உங்களை பணக்காரனாவும் ஆக்கும். நீங்க எடுக்கிற முடிவு உங்களை தப்பான வழியிலையும் கொண்டு போகும், நீங்க எடுக்கிற முடிவு உங்களை சரியான வழியிலையும் கொண்டு போகும். நான் மாம்சத்துல எடுக்க போறேன்னா அல்லது வசனத்தை வாசிக்கிறீங்களா? ஆவிக்கென்று விதைக்கிறவர் ஆவியினாலே நித்திய ஜீவனை அடைவார். ஆவியினாலே நித்திய ஜீவனை அப்படின்னா ஆவியானவர் சொல்லி செயல்படுகிறீங்க. ஆவிக்கென்று சொல்லப்பட்டிருக்கிற இது எந்த ஆவி தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர். ஆவிக்கென்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லி செயல்படுகிறவர்கள், பரிசுத்த ஆவியானவர் சொல்லி முடிவெடுக்கிறவர்களுடைய வாழ்க்கையில நித்திய ஜீவன் இருக்குமா? சொல்லலாமா? அப்படின்னா கடவுள் என்ன சொல்லட்டும் நான் செய்யறேன், கடவுள் இடத்துல சொல்லட்டும் நான் பண்றேன், கடவுள் இடத்துல பேசட்டும் நான் போறேன், ஆண்டவர் சொல்லணும். சொல்லலாமா? சொல்லலாமா? நீ பாருங்க, எப்பொழுதுமே நான் இங்க சொல்லியிருக்கேன்னா எனக்கு தெரியல, எப்பொழுதுமே நான் சொல்லுவது உண்டு. எனக்கு ஆஃபரிங் கொடுப்பாங்க, சரிங்களா? பணம் பார்த்தா என்ன வாய்ப்பு இருக்குமா? பணம் வாய்ப்பு இருக்கும். பார்த்துருக்கீங்க யாராவது? சும்மா எதையாவது நடிச்சுட்டு போயிட்டாங்க. நம்ம அதை பிடிச்சு அடிக்க என்ன அர்த்தம் தெரியுமா? யாருக்கு தெரியும்? பணத்தை பார்த்தா பணமும் வாய்ப்பு இருக்கும். எப்படி ஏதாவது தெரியுமா அர்த்தம்? இல்லைங்க எனக்கு தெரியாது, யாராவது கேட்கறங்க, சரிங்களா? சும்மா ஏதாவது சொல்லிடுறாங்க, நம்ம என்ன பண்ணிடுறோம்? சொல்லிடுறோம். பணம், சரிங்களா? இந்த பணத்தை பார்க்கும் பொழுது அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில நம்ம யோசிப்போம், ஐயோ பணம், அது நல்ல வழியில வந்தாலும் சரி கெட்ட வழியில வந்தாலும் சரி கிறிஸ்தவர்கள் பயன்படுத்துறது கர்த்தரை ஆசீர்வதித்தார். வெங்காயம் திருட்டுத்தனமான ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு? ஆசீர்வதிக்க மாட்டாரு. நல்ல வழியில ஆசீர்வதிப்பாரு. திருட்டுத்தனமா ஆசீர்வதிக்கிறது யார் தெரியுமா? திருடு. யார் அந்த திருடன் தெரியுமா? யோவான் 10:10. திருடவும் கொல்லவும் அழிக்கவும். அப்ப அந்த திருடன் என்ன செய்வான்? திருட்டு பணத்தை கொடுப்பான். அந்த திருடன் என்ன செய்வான்? இப்படி சைட்ல வர்ற பணத்தை கொடுப்பான். கவனத்துல வைத்துக் கொள்ளுங்க. முடிவு எடுக்க வேண்டியது நாடு. இருக்கிறீங்களா? புரியுது என்ன சொல்றேன் அப்படின்ட்டு ஒருத்தவங்க என்னிடத்துல சொன்னாங்க, பாஸ்டர் எனக்கு இந்த மாதிரி லஞ்சம் கொடுக்குறாங்க, பசங்க எடுக்கலாமா? என்ன கொடுக்குறாங்க? லஞ்சம் கொடுக்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி 20 அடி 30 அடி 100 அடி லஞ்சம் இல்லை. அவங்க கொடுக்குற லஞ்சம் லேண்ட், நிலம், பங்களோ, காடி,
இதுதான் அவங்களுடைய லஞ்சம். சரிங்களா? என்கிட்ட வந்து சொன்னாங்க, பசங்க லஞ்சம் அவங்களுக்கு முக்கியவா பஸ் அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், நீங்க சொல்லுங்க, நீங்க லஞ்சம் அவங்களுக்கு முக்கியவா அப்படின்னு. யார் கேள்வி கேட்டாலும் திருப்பி அந்த கேள்வி திரும்பி கேட்டுக்கணும். சரிங்களா? இதெல்லாம் நம்மள மாட்டிக்கிடுவாங்க. சரிங்களா? லஞ்சம் அவங்களுக்கு சரியா பஸ் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், நீங்க சொல்லுங்க, லஞ்சம் அவங்களுக்கு சரியா? நானும் இப்படிதான் நினைச்சேன். லஞ்சம் அப்படின்னா ஏதோ ஒரு 5 வெள்ளி 3 வெள்ளி டேபிள் கடிலாம் வச்சு கொடுப்பாங்களே, இது டேபிள் கடிகளை மறைக்க முடியாது. ஏன்னா அவ்வளோ பெரிய லஞ்சம். சரிங்களா? பெரிய பெரிய காடி, பெரிய பெரிய லைன். அப்ப என்ன கேட்டாங்க, நான் சொன்னேன், ஆண்டவர் லஞ்சத்தை வெறுக்கிறாரு. ஏன்னா லஞ்சம் கொடுக்குறான் அப்படின்னா ஏதோ ஒரு பொய்யை நீ சொல்லியாகும், ஏதோ ஒரு விஷயத்தை ஏமாத்தணும், ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்கணும். இருக்கிறீங்களா? அப்ப நான் சொன்னேன், இல்லம்மா முடியாதுமா அப்படின்னு. அவங்க என்ன இப்ப பண்ணாங்க, அவங்க நேரா போயிட்டு வேலையை ரிசைன் பண்ணிட்டாங்க. என்ன வேலை தெரியுமா? என்ன வேலை தெரியுமா? போலீஸ் வேலை. என்ன வேலை? போலீஸ் வேலை ரிசைன் பண்ணிட்டாங்க. இவங்க வந்து ஜனநாயக சைட் இருக்காங்க. சரிங்களா? ஜனநாயக சைட் இருக்கிறதுனால இவங்களுக்கு நிறைய கேஸ் வரும். அந்த கேஸை மூடி மறைக்கிறதுக்காக சில பேர் என்ன செய்வாங்க, லஞ்சம் கொடுப்பாங்க. அப்ப லஞ்சம் வாங்கணும்னாக்கா 5 பேர் ஒரு டீம்ல இருக்காங்க. சரிங்களா? உதாரணத்துக்கு நானு, ஜார்ஜ், 3 சீமானுங்க. சரிங்களா? 4 6 லட்சம். சரிங்களா? நாங்க எல்லாம் ஒரு டீம், ஸ்கைடி டீம். சரிங்களா? இப்ப யாரு கேஸ், ஏனோக்கு கேஸ் எடுத்துட்டோம். ஏனோக்கு வந்து ஒரு கேஸ் நிறையா பண்ணிட்டாரு. சரிங்களா? இப்ப ஏனோக்கு வந்து என்ன செய்யறாரு, இவருதான் இவருடைய ஆயுளா. சரிங்களா? இவர்தான் ஆயு. அவர் நேரம் ஆயுட போயிட்டு இந்த மாதிரி மூடிங்க வச்சுங்க. இப்ப நாங்களாம் அவர் கூட இருக்கோம். சரிங்களா? அப்ப அவரு போயிட்டு அங்க போய் கேட்டாருன்னா அவரு மறைக்கணுமா மறைக்கணுமா மறைக்கணுமா? சரிங்களா? யாராவது கிட்ட போய் பேசுறீங்க, அவங்க தலையை சொல்லிக்கிறாங்க, இல்ல காதல் சொல்லிக்கிறாங்க, தெரிஞ்சுங்க, அவங்க ஏதோ ஒண்ணு எதிர்பார்க்கறாங்க, அது என்னன்னு டைரக்டா கேட்டுங்க. சரிங்களா? என்ன சொல்லிடுறாங்க. சரிங்களா? அப்ப இப்படி அவங்க பண்ணதுனால இப்ப நான் என்ன செஞ்சுட்டேன், நான் பாசத்துல நான் சொல்றவே முடியாது, நான் வந்து உங்க டீமோட சேர முடியும். ஜார்ஜ் உடனே என்ன பண்றாரு, கைகிட்ட சொல்றாரு, இவன் இல்லைன்னா நம்மளுக்கு காசு பூராது. அதனால என்ன பண்ணுவோம், இவரை என்ன பண்ணிடுவோம், பிரஷர் கொடுப்போம், கொடுமைப்படுவோம். ஒரே டீம் தான், ஒரே டீம் தான். ஆனா இவங்க 4 சேர்ந்து என்ன கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, நீ போய் பாரு, நீ போய் செய்யா, நீ அப்படி செய்யா, பிரஷர் மேல பிரஷர். அப்பதான் அவங்க என்ன கேட்டாங்க, அதுக்கு முன்னாடி நல்லா வாங்கிட்டாங்க. இருக்கிறீங்களா? அதுக்கு முன்னாடி நல்லா வாங்கிட்டாங்க. ஆனா நம்ம சபைக்கு வந்துட்ட பிற்பாடு என்னோட பிரசங்கத்தை கேட்டு மனம் திருப்பிட்ட பிற்பாடு இப்ப அவங்களுக்கு குற்ற உணர்வு வந்துச்சு. இப்பதான் பரிசுத்த ஆவியானவர் வேலை செய்யறதுக்கே இடம் கொடுத்துருக்காங்க. ஆனா கிறிஸ்தவங்க ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. சின்ன வயசுல சபைக்கு தான் போயிருக்காங்க. ஆனா பாவம் 40 வருஷம் கழிச்சு தான் பரிசுத்த ஆவியானவர் இடம் கொடுத்துருக்காங்க. இருக்கிறீங்களா? அவங்க 18 வயசுல இருந்து போலீஸோட இதுல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இருக்கிறீங்களா? புரியுது என்ன சொல்றேன்? ஆனா 20 வருஷம் கழிச்சுதான் பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுத்து மனம் திரும்புறாங்க. சரிங்களா? மனம் திரும்பிட்டு பிற்பாடு அவங்க போய் டிசைட் பண்ணிட்டு பிற்பாடு என்ன சொன்னப்ப நான் சொன்னேன், ஐயோ நல்ல வேலையாச்சு, டிசைன் பண்ணிட்டாங்க, பரிதாபம். இப்ப இடத்துல என்ன செய்யறாங்க, பிரேக்ஃபாஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சிங்கப்பூருக்கும் ஜேபிக்கும் நடுவில் ஒரு ரோடு இருக்கும், அந்த ரோட்ல பிரேக்ஃபாஸ்ட் செய்யறாங்க. அவங்க நினைச்சது நல்லா வளர்ந்துருக்கலாம். ஒரு முடிவு எடுத்தாங்க, இல்ல இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில லஞ்சம் வாங்க போறது கிடையாது. நான் பிரேக்ஃபாஸ்ட் விட்டாலும் பரவாயில்ல, நான் திருப்பி அந்த போலீஸ் வரைக்கும் போக மாட்டேன். நான் ஒரு முடிவு, இந்த மாதிரி முடிவு எடுக்க தைரியம் வேணும். இருக்கிறீங்களா? இந்த மாதிரி முடிவு எடுக்க என்ன வேணும்? தைரியம் வேணும். பரிசுத்த ஆவியானவர் எப்ப பிரசங்கத்துல அவங்களோட பேச ஆரம்பிச்சாங்களோ அவங்க உடனே இந்த வசனத்தின் பிறகு ஆவிக்கு ஏற்றபடி ஆவியானவர் சொல்லுகிறபடி ஒரு முடிவெடுத்தாங்க. இனிமேல் நான் லஞ்சம் வாங்க மாட்டேன். இருக்கிறீங்களா? அதை எடுத்துட்ட பிற்பாடு அவங்க போயிட்டு அப்படியே சோர்ந்து போய் உட்கார்ல, அவங்க போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் கடை திறந்துருக்காங்க. இருக்கிறீங்களா? ரோட்டோரத்துல பிரேக்ஃபாஸ்ட் வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. இருக்கிறீங்களா? அப்ப நான் என்ன சொல்ற நேரத்துல பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படாத வரைக்கும் நான் லஞ்சம் வாங்குவேன், நான் திருடுவேன், நான் பொய் சொல்லுவேன், நான் கிறிஸ்தவனா தான் இருப்பேன். ஆனா எல்லா வேலையும் நான் பண்ணுவேன். ஆனா எப்ப பரிசுத்த ஆவியானவருக்கு நான் இடம் கொடுக்கிறேனோ, பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கும் பொழுது நான் ஒரு முடிவெடுப்பேன். இனி இதற்கு முன்பாக செய்த காரியங்களை இனி இதற்கு அப்புறம் நான் செய்ய
இருக்கிறவர்களால் மட்டும்தான் இந்த முடிவு எடுக்க முடியும். இருக்கிறீங்களா? பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படாதவர்கள் இந்த முடிவு எடுக்க மாட்டாங்க. அவங்க மாம்சத்துக்கு ஏற்ற மாதிரி முடிவெடுத்து மாம்சத்துக்கு ஏற்ற விதையை தான் விதைச்சு கொண்டு இருப்பாங்க. ஆனா எப்ப பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதல் வருகிறதோ, எப்ப பரிசுத்த ஆவியானவருடைய என்னமா குளிர்தா என்னமா இங்க பேசிக்கிட்டு இருக்கு, நீங்க அங்க ஏதோ பேசி சவுண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எங்க பாருங்க, குளிர்தா குளிர்ந்துச்சுன்னா ஓரமா போய் உட்காந்துருங்க, சரிங்களா? இல்லைன்னா நேரா பாருங்க, சரிங்களா? இருக்கிறீங்களா? புரிஞ்சிருச்சா? பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படணும் அப்படின்னாக்கா பாருங்க, சில நேரத்துல சேர்ச்ல வந்து தூங்குவாங்க, பாத்துருக்கீங்களா? கேட்டா சபத்துல ஆவியில செத்து போயிட்டு இருக்கிறாங்க. அவனோட ஆவியில என்ன இல்ல, உயிர் இல்லை. அதனாலதான் பைபிள் சொல்லுது, அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் ஒருவதுப்பாய் இருக்கிறவங்க. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கிட்டு இருக்கிறப்ப நம்ம தூங்குறோம் அப்படின்னாக்கா நம்ம ஆவி பரிசுத்த ஆவியானவர் தூங்குவார். ஆண்டவர் பேசுறப்ப அப்ப பரிசுத்த ஆவியானவர் கூட இருக்கிறாருனாக்கா நம்ம தூங்குவோமா? அப்ப தூங்குறோமே எப்படி? இங்க இல்ல, நீங்க எல்லாம் தெளிவா இருக்கீங்க, சரிங்களா? நீங்க உங்களை சொல்லல, சரி? நீங்க கண்ணுமே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, சரிங்களா? பொதுவா சொல்றேன். அப்ப தூங்குறோமே எப்படி? அப்ப பரிசுத்த ஆவியானவர் உள்ளுக்கு என்ன செய்யணும்? ஒழுங்கா இருக்கிறாரு, அவருக்கு இடம் கொடுக்கல. 20 வருஷம் கழிச்சுதான் இந்த லேடி இடம் கொடுத்துருக்கு. மன திரும்பி லஞ்சம் வாங்க மாட்டேன்னு சொல்லி பிரேக்ஃபாஸ்ட் கடை போட்டுருக்காங்க. நான் மாம்சத்துல எதை முடிவெடுத்து செய்யறனோ அதுதான் என் வாழ்க்கையில் நடக்கும். நான் ஆவியில எதை முடிவெடுத்து செய்யறனோ அதுதான் என் வாழ்க்கையில. ஆவி அப்படி சொல்றது, பரிசுத்த ஆவியானவர் என்ன முடிவெடுக்க சொல்றாரோ அதுதான் என் வாழ்க்கையில நடக்க போகுது. ஒரு வசனத்தை நான் காட்டிட்டு உங்களுக்கு நான் முடிக்கிறேன், சரிங்களா? ஜெனசிஸ் புத்தகத்துல, ஆதியாகம புத்தகத்துல இங்க ஈசாக்கு என்கிற ஒரு மனுஷன் இருக்கிறாரு. இந்த மனுஷனுக்கு என்ன பண்றாரு? சூழ்நிலைக்கு ஏற்றவாறு ஒரு முடிவை மாத்துறாரு. நம்மளோட வாழ்க்கையில எவ்வளவு சூழ்நிலைகள் நம்மளோட வாழ்க்கையில முடிவை மாற்ற வைத்திருக்குது. இன்றைக்கு எடுத்துட்டு ஒரு முடிவு, ஆனா நாளைக்கு போறப்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு முடிவை மாற்றிடுவோம். ஐயோ இது முடியாதுப்பா அப்படின்ட்டு. அதே மாதிரிதான் வேதத்துல 26வது அதிகாரத்துல, ஜெனசிஸ் 26வது அதிகாரத்துல 1வது வசனம், 2வது வசனம், 3வது வசனம், இனிமேல இந்த கதையை சொல்லிட்டேன்னா உங்களுக்கு புரியும். இந்த 3 வசனத்தின் பிரகாரம் பார்க்கும் பொழுது ஈசாக்குடைய காலத்துல ஒரு பெரிய பஞ்சம் வருது. அப்ப பஞ்சம் என்ன சொல்லிருச்சு ஈசா கிட்ட? ஈசா, நீ பீடோன்ல இருந்தீங்கன்னா உன்னால பொழைக்க முடியாது. நீ பீடோனை விட்டு வெளியே போய்தான் ஆகும். இந்த பஞ்சம் என்ன சொல்லிருச்சு? கஷ்டகாலம் என்ன சொல்லிருச்சு ஈசா கிட்ட? நீ பீடோன்ல வாழ முடியாது. இந்த பீடோன் உனக்கு எந்த நன்மையும் கொடுக்காது. நீ பீடோனை விட்டு வெளியே போய்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஈசாக்கு கிட்ட அந்த சூழ்நிலை, அந்த பஞ்ச காலம் என்ன பண்ணுச்சு? ஒரு விஷயத்தை சொல்லுது. இப்ப ஈசா என்ன பண்றாரு? ஓகே ரைட், வீடோர் இதுக்கு அப்புறம் நம்மளுக்கு எந்த செழிப்பையும் கொடுக்க போறது இல்ல. வீடோர் வந்து மத்தி, அவ்வளவுதான் முடிஞ்சு. இதுக்கப்புறம் இங்க எந்த நன்மையும் நம்மளால புசிக்க முடியாது. நம்ம என்ன பண்ணுவோம்? ஜெயிலுக்கு போயிருவோம். பக்கத்துல சிங்கப்பூர் இருக்கு, சிங்கப்பூர்ல வேலை செய்யுது. நம்ம என்ன செய்வோம்? வாழ்க்கையை ஓட்டுவோம் அப்படின்ட்டு ஈசாக்கு என்ன பண்றாரு? அவர் கிளம்பி என்ன செய்யறாரு? வராரு, சரிங்களா? வந்து அந்த வீடோருடைய கத்தோ கம்பவுண்ட சொல்றாரு, நான் வீடோரை விட்டு வெளியே போறேன். இங்க அந்த மாதிரி இருக்குதா? நீங்களா வெளியே வந்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் கொடுக்கணுமா? ஓ இல்லையா? கத்தோ கம்பவுண்ட் தெரிய வேண்டாவா? ஓ அந்த ஓகே, நம்மளுக்கு அங்க பாத்தீங்கன்னா கத்தோ கம்பவுண்ட் இருப்பாங்க, சொல்ல மாட்டாங்க. பட் வெளியில ராயல்னா போனாங்கன்னா சொல்லிட்டு போயிடுவாங்க அந்த கத்தோ கம்பவுண்ட், சரிங்களா? போயிட்டு நாங்க இந்த மாதிரி வெளியே போறோம் அப்படிலாம். ஏன்னா வீடு சும்மா இருந்தாலும் நம்ம அங்கெல்லாம் வீட்டுல கொடுத்துருவாங்க, இங்கே போக மாட்டாங்க. திருடனுக்கு போறோம் இல்லையா? நல்ல மனுஷங்க நிறைய இருக்கிறாங்க ஏரியால, சரிங்களா? அப்ப இப்ப ஈசாக்கு என்ன செய்யறாரு? அந்த வீட்டனுடைய தலைவரை பார்த்து சொல்றாரு, நான் இந்த மாதிரி வெளியாக போறப்பா அப்படின்ட்டு, சரிங்களா? போறாரு, இன்னும் போறாரு, சரிங்களா? போறாரு, சரிங்களா? போறப்ப ஆண்டவர் நடுவுல ஈசாக்கு சந்திக்கிறார். ஈசாக்கு நெல்லு எங்க போயிட்டு இருக்க? வசனத்தை வாசிக்கலாமா? 1, 2, 3. ஈசாக்கு என்ன செய்யறாரு? ஆண்டவர் நிப்பாட்டிட்டு கேட்கிறாரு, ஈசாக்கு நீ எங்க போய்கிட்டு இருக்க?
ஆண்டவருக்கு தெரியும் ஈசாக்கு எங்க போறாரு. இதுக்கப்புறம் வீடோர்ல வாழ முடியாது, பஞ்சம் வந்துருச்சு. நான் என் பொண்டாட்டி பிள்ளைகளை எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு என்ன செய்ய போறேன், சிங்கப்பூருக்கு போக போறேன், சரிங்களா, அல்லது ஜேபிக்கு போக போறேன். இங்க இதுக்கப்புறம் வாழ முடியாது. ஆண்டவர் உடனே என்ன பண்றாரு, ஈசாக்கு ஸ்டாப், நில்லு. நான் சொல்றேன், நீ கேளு. நீ இதே வீடோர்ல வாழ முடியும். ஈசாக்கு எப்படி இருக்கும், சும்மா இருந்தாண்டவரே, இங்க பஞ்சகாலம் சாப்பிடுறது கூட ஒண்ணுமே இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, ஈசா நான் சொல்றத நீ கேளு. வாசிக்கலாமா? வாசிக்கலாம். ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கினிடத்தில் கேராருக்கு போனார். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, பாருங்க, போறப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஸ்டாப், நில்லு. நீ எகிப்துக்கு போகாமல், நீ போகாத, நான் உனக்கு சொல்லும் தேசத்தில் குடியிரு. நான் உனக்கு காமிக்கிற தேசத்திலேயே குடியிரு. அது எந்த தேசம் தெரியுமா? 6வது வசனத்தை வாசிங்கன்னா ஈசாக்கு 5 வருஷம் சொல்ல 6 சொல்லி ஈசா அதே தேசத்துல குடியிருந்தார். இருக்கிறீங்களா? எந்த தேசத்தை விட்டு அவன் போனோம், ஏன்னா சூழ்நிலை அவன் போக வச்சிருச்சு. அவன் அந்த சூழ்நிலை முடிவெடுக்க வைக்குது. ஏன்னா மனைவி பிள்ளைங்களா இருக்கிறாங்களே, அப்ப இவன் என்ன செய்யறான், ஒரு முடிவு எடுக்கிறான், நான் போனோம் இந்த இடத்த விட்டு அப்படின்ட்டு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஈசா உன் முடிவை நீ மாத்து. இன்னைக்கு இங்க இருக்கிற உங்களோட வாழ்க்கையில நிறைய பேரோட வாழ்க்கையில ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், உன் முடிவை நீ மாத்து. நீ மாத்து உன் முடிவை மாத்து. நீ நினைக்கிற வேலைக்கு ஆகாதுன்னு, நீ அங்கே நான் வேலைக்கு ஆக்கி காட்டுறேன். நீ நினைக்கிற முடியாதுன்னு, நான் முடிய வச்சு காட்டுறேன். சொல்லலாமா? ஈசாவோட பிரச்சனை என்னன்னா, இதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒண்ணுமே இல்ல. ஆண்டவர் சொல்றாரு, நீ அங்கேயே இரு. எங்க இரு? நீ எந்த இடத்தை விட்டுட்டு போகணும், எந்த இடத்துல உனக்கு நன்மை இல்ல, எந்த இடத்துல உனக்கு ஆசீர்வாதம் இல்ல, எந்த வீட்டுல உனக்கு ஆசீர்வாதம் இல்லைன்னு நீ நினைக்கிறியோ, அதே இடத்துல இரு. அதே இடத்துல உன்னை ஆசீர்வதிச்சு காட்டுறேன். சொல்லலாமா? ஈசாக்கு ஆண்டவர் ஈசாக்கை பார்த்து சொல்றாரு, உன் முடிவை மாத்து. ஈசாக்கு சொல்லியிருக்கலாம், ஓ முடியாதவரே, நான் போய் தான் ஆகணும், ஏன்னா மனைவி பிள்ளைங்க இருக்குது, ஏன்னா ஆடு மாடுலாம் இருக்குது, நான் போய் தான் ஆகணும் அப்படின்னு ஈசாக்கு சொல்றதுக்குள்ள எல்லாம் முடிவு இருந்துச்சு. ஆனா ஈசாக்கு என்ன பண்றாரு, முடிவை மாத்துறாரு. சொல்லலாமா? அவர் ஒரு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தான் இருந்துச்சு அவர் எடுத்த முடிவா. ஆண்டவர் சொன்னாரு சொல்லி அவர் ஒரு முடிவை மாத்துறாரு. அவர் முடிவை மாத்தி அதே பஞ்ச தேசத்துல இருந்ததுனால ஆண்டவர் என்ன பண்ணாரு, 12வது வசனத்தை வாசிக்கிறீங்களா? 12, 13, 14வது வசனத்தை வாசிக்கிறீங்களா? யாரு சொன்னா ஆண்டவரால் மாற்ற முடியாது அப்படின்ட்டு? யாரு சொன்னா முடியாது அப்படின்ட்டு? நீங்க எடுக்கிற முடிவுல இருக்குது ஆண்டவர் செயல்படுவதும் செயல்படாமல் போவதும். நம்ம எடுக்கிற முடிவுல இருக்குது. 12வது வசனத்துல வாசிங்கன்னா வசனம் எப்படி சொல்லுது? 12வது வசனம், ஈசாக்கு அந்த தேசத்தில், எந்த தேசத்தில்? அந்த தேசத்தில். எந்த தேசம்? இருக்கிறதான தேசம். எந்த தேசம்? அந்த தேசம். எந்த தேசம்? பஞ்ச தேசம். கஷ்டப்படுற தேசம், ஒண்ணுமே இல்லாத தேசம், எதுவுமே கிடைக்காத தேசம். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாரு, எங்க கிடைக்காது, முடியாது, முடியாது, வராது, வராது, நடக்காது, நடக்காதுன்றியோ அதே இடத்துல செஞ்சு காட்டுறது தான் என் ஆண்டவருடைய சுமர்ஷம். ஆமென். ராமி சொல்லலாம். ஆமென். அதுதான் என் ஆண்டவருடைய சுமர்ஷம். ஆமென். எங்க முடியாது, நடக்காது, வராது, இதெல்லாம் முடியாது, வாங்க முடியாது, கஷ்டம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் பார்த்தீங்களா, அதே இடத்துல தான் ஆண்டவர் செய்து காட்டுறார். ராமி சொல்லலாமா? ஈசாக்கு அதே தேசத்துல விதைய விதைக்கிறான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் எத்தனை மடங்கா? 100 மடங்கு பலனடைந்தான். அதே வருஷங்க, அதே பஞ்சதேசம், அதே பஞ்சதேசத்துல அதே வருஷத்துல 100 மடங்கு. 100 மடங்கு விட்டாரா?
எடுத்ததுனால நீ எடுத்த முடிவை நீ மாத்து, நான் சொல்ற முடிவை நீ எடு. இந்த முடிவை எடுத்ததுனால 100 மடங்கு நிப்பாட்டல. அவன் 13வது வசனத்துல சொல்ல அவன் ஐஸ்வர்யவானாய் மாற்றுகிறார். எப்படி மாற்றுறாரு? ஒரு முடிவு மாத்துறதுனால 100 மடங்கு ஆசீர்வாதம். ஒரே ஒரு முடிவு அவன் அந்த நேரத்துல மாத்துறதுனால ஐஸ்வர்யவானா ஆனா, ஒரு முடிவு மாத்துறதுனால ஐஸ்வர்யவானோட நிப்பாட்டல, வர வர விருத்தி அடைந்தார். வர வர ஆசீர்வதிக்கப்பட்டுட்டே போன. அதாவது நம்மள மாதிரி இன்னைக்கு ஆசீர்வாதம், அடுத்த மாசம் கொஞ்சம், அதுக்கு அடுத்த மாசம், அதுக்கு அடுத்த மாசம், அதுக்கு அடுத்த மாசம் அப்படிலாம் இல்ல. பைபிள் சொல்றது ஈசாக்க கர்த்தர் வர வர கண்டினியூவா ஒரு முடிவு அவன் எடுத்ததுனால என்ன முடிவு எடுத்தா, சரி கர்த்தர் சொல்லுகிற பிரகாரம் நான் இந்த பஞ்ச தேசத்திலே இருக்கிறேன். அந்த ஒரு முடிவு அவனை ஆசீர்வாதத்துக்குள்ளாக கொண்டு போயிடுச்சு. அவன் நன்மைக்கு ஏதுக்குள்ளாக கொண்டு போயிடுச்சு. இருக்கிறீங்களா? இதுல இன்னொரு பெரிய விஷயம் தெரியுமா ஜார்ஜ்? மற்றவங்க பொறாமப்படுற அளவுக்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். மற்றவங்க பார்த்து பொறாமப்படுவாங்க. என்ன சாந்தி, என்ன பூதானி, அன்னைக்கு எப்படி இருக்க, இப்ப கும்முன்னு இருக்க, என்ன இப்படி இருக்கிற தம்பி, நீ என்ன பண்ற தம்பி, அன்னைக்கு அப்படிதான் இருந்த. இருக்கிறீங்களா? வீட்டுல ஒண்ணுமே இல்லாம இருந்த என்ன சார்? நீ வீட்டு முன்னுக்கு என்ன சோப்பா நிக்குது? அன்னைக்கு ஏதோ வீட்டுல ஏதோ ஒண்ணு இல்ல ஏன் வந்து கேட்டுக்கிட்டு இருந்த? ஒரு முடிவு மட்டும் போறாம வசந்த பார்த்து இல்லைன்னா அப்புறம் நினைச்சுக்கோ நான் ஏதோ பாஸ்டர் ஏதோ மாம்சத்துல பேசிக் கொண்டு இருக்கிறார். என்ன நடக்கிறாரு? அப்புறம் அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரர்களும் இருந்தார்களா? இந்த படியினாலே பேரிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டார்கள். பார்த்து நிறைய பேர் பொறாமை பண்ணுங்க. இருக்கிறீங்க அந்த அளவுக்கு ஆண்டு நம்ம உயர்த்தினார். மட்டும் எப்படி நடக்குது? முடிவை மாத்து நடக்கும். நம்ம வாழ்க்கையில முடிவு எடுப்போம், முடிவை மாத்துவோம். மற்றவங்க பொறாமப்படுவாங்களா? ஆண்டவர் நம்ம அந்த அளவுக்கு நன்மையாய் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். நான் இந்த காலை வேளையில நம்ம சொன்ன மாம்சத்துல முடிவெடுத்து மாம்சத்துக்கு ஏற்றவாறு விதைச்சோம்னாக்கா அதோடைய முடிவு அழிவுன்னு பைபிள் சொல்லுது. ஆனா ஆவியானவர் சொல்லுகிற பிரகாரம் நம்ம ஒரு முடிவு எடுத்து வாழ்ந்தோம்னாக்கா அது நித்திய ஜீவன். இங்க ஈசாக்கு அவர் என்ன செய்யறாரு? அவர் ஒரு முடிவு தான் இருக்கிறார். நீங்க காலத்துல எல்லாரும் ஒரு முடிவுல வந்திருப்பீங்க. யாரும் ஒரு முடிவுல வந்திருப்பீங்களா? இது இப்படி பண்ணுவோம், அதை அப்படி பண்ணுவோம். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் எடுத்த முடிவுல போட்டா இல்ல முடிவை மாத்திட்டா? நான் எடுத்த முடிவிலேயே போட்டா இல்ல முடிவை மாத்தட்டா? போட்டா மாத்தட்டா? பக்கத்துல கேட்க மாத்த போறியா? இல்ல அப்படியே மாத்த போறீங்களா? இல்ல அப்படியே எடுத்த முடிவிலேயே என்ன ஆயிடும்? எடுத்த முடிவிலேயே இருக்க போறியா? இல்ல முடிவை மாத்த போறியா? ராமன் சொல்லலாமா? ஒரு முடிவு வாழ்க்கையில் அவ்வளவு நன்மைகளை இருக்கிறீங்க. இந்த காலை வேலையில நீங்களும் உங்களோட வாழ்க்கையில ஒரு முடிவு இருக்கிறீர்கள் என்று சொன்னால் நிச்சயமா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கேட்குறீங்களா? ஒரு அப்படி கதை கேட்க போறீங்களா? ஏன் கிடைக்கு சரிங்களா? இருக்கிறீங்களா? சாட்சி கிடைக்குது. சாட்சி சரிங்களா? இது சாட்சி சரிங்களா? நான் ரீசன் இப்பதான் வீடு மாறினேன் சரிங்களா? நான் வீடு மாறணும். என்ன பஸ்ல வரலாம் வீடு மாறணுன்றீங்க. இப்போ மாறினது என்னோட சொந்த வீடு சரிங்களா? இப்போ என்னோட சொந்த வீட்டுக்கு நான் மாறினேன். இடையில சொல்லியிருந்தேன்ல ரெனோவேஷன் பண்ண காசு கட்டி போயிட்டாங்க அப்படின்ட்டு. ரெனோவேஷன் நீங்க நினைக்க இன்னும் பெரிய ரெனோவேஷன் அப்படின்னு சொல்லி பெரிய வீடுதான் இல்லை. நான் என்னோட ஒரே ஒரு மனைவி என்னோட 2 பிள்ளைங்க வாழ்றதுக்குள்ள தேவையான வீட்டாண்டவர் கொடுத்துருக்காங்க சரிங்களா? நேத்தானே எங்க ஜார்ஜும் ரோசியும் பெரிய வீடுலாம் கொட்டிருக்காங்க. அதாவது வீடு பஸ் பாருங்க, பஸ் இவ்வளவு பெரிய வீடுதான் இருக்குது அப்படின்ட்டு அப்ப நாங்களாம் பேசிக்கிட்டோம். மேல இருந்து கீழே வர்றதுக்கே என்ன செய்யணும்?
சரிங்களா? பீரோவை விட்டுட்டு போகக்கூடாது, சரிங்களா? பீரோவே இருக்கணும். பீரோவில் இவ்வளவு பெரிய பீரோலாம் கட்டி வச்சிருக்கிறாங்க பாருங்க, சரிங்களா? அப்ப அந்த மாதிரி எனக்கு ஆண்டவர் எனக்கு பிள்ளைங்க என் குடும்பம் எங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு வீட்டை கொடுத்துருக்கேன், சரிங்களா? அப்ப அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு, சரிங்களா? எப்பொழுதுமே ஆண்டவர் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு எங்களை அனுப்புவாங்க. ஆனா இந்த வாட்டி எதுவுமே ரெடி பண்ணாம இது ஒண்ணு கிடைக்கல, சரிங்களா? எதுவுமே வீட்டுல எதுவுமே இல்ல, காசெல்லாம் இருக்கு, காசெல்லாம் இருக்கு. ஆனா இங்க என்ன மேட்டர் தெரியுமாங்க? இங்க விசுவாசம் தான் மேட்டர், ஃபேத். ஆண்டவரோட பிசினஸ் பண்ணணும்னா, ஆண்டவரோட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும்னா, நான் இப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, if you want to business with heaven you need to use the currency of faith. சரிங்களா? பரலோகத்தோட பிசினஸ் பண்ணணும்னா விசுவாசம் என்கிற பணத்தை பயன்படுத்தணும். ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, நான் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்றேன். ஆனா பூமியில நீங்க பிசினஸ் பண்ண என்ன பயன்படுத்தணும்? ஆர்என் பயன்படுத்தணும்ல, இன்கேட் மலேசியா பயன்படுத்தணும்ல. ஆனா பரலோகத்தோட டீல் பண்ணணும் அப்படின்னாக்கா ஃபேத் என்கிற கரன்சியை யூஸ் பண்ணணும், சரிங்களா? அப்ப நான் என்ன செஞ்சேன், அந்த ஃபேத் என்கிற கரன்சியை யூஸ் பண்ணேன். வீட்டுக்குள்ள போறப்ப எங்களுக்கு ஒண்ணுமே இல்லை, சோஃபால டைனிங் டேபிள்ல கட்டில்ல எதுவுமே இல்லை, சரிங்களா? நாங்கள் நேரம் ஒன்றும் போயிட்டு ஏக்கோன்ல ஒண்ணுமே இல்லை, நேரம் வீட்டுக்குள்ள போயிட்டோம். வீட்டுக்குள்ள போயிட்டு நானே பிள்ளைங்க என் மனைவி, சரிங்களா? ஜெபம் பண்ண, ஆண்டவரே நீங்க கொடுங்க ஆண்டவரே அப்படின்ட்டு, சரிங்களா? பணம் இருக்கிறது பேங்க்ல இருக்கும், சரிங்களா? பணத்தை வச்சு நம்ம என்ன பண்றது? ஆண்டோட பிசினஸ் பணத்தை வச்சு பண்ணக்கூடாது, ஃபேத்தை வச்சு தான் நம்ம பண்ணணும். அப்போ நான் ஜெபம் பண்ணேன், என் மனைவி ஜெபம் பண்ணாங்க, பிள்ளைங்க ஜெபம் பண்ணாங்க. ஒரு வாரம் ஆச்சு, 2 வாரம் ஆச்சு, ஒண்ணுமே நடக்கல, என்ன இருக்கிறோம், எதுவுமே நடக்கல, சரிங்களா? அப்ப ஒண்ணுமே நடக்காததுனால நாங்க என்ன தெரியுமா யோசிச்சு வச்சேன் பாருங்க, இந்த மாதிரிலாம் சில நேரத்துல நடக்காததுனால சில விபரீதமான முடிவுகள் எடுக்க வேண்டிய சூழ்நிலை. ஒன்றும் நடக்கல, சரி நான் உடனே மனைவியை சொன்னேன், பேசாம கார்ட்ஸ்க்கு போயிட்டு வீடு ஃபுல்லா ஜாமான் வாங்கி போட்டுட்டு மாசம் கட்டலாமா அப்படின்ட்டு. மனைவி சொன்னாங்க, நான் செய்ய மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும், தெரியுமா? எனக்கு ஒரு பெரிய பிரின்சிபல் இருக்குது, இது வரைக்கும் நான் யாருடைய கை ஏந்தினதும் கிடையாது, பிஞ்சாம் பண்ணுங்கன்னு கேட்டதும் கிடையாது, கடன் வச்சதும் கிடையாது, கடனும் இல்லை. இருக்கிறீங்களா? நான் ஒன்றிதான் ஊழியம் செய்யல, நீ மனைவியில தான் இருக்கிறாங்க, நாங்கள் நல்லா சந்தோஷமா வாழ்க்கணும், கடன் இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கோம். வெரி சிம்பிள். ஏன் தெரியுமா? சில நேரத்துல எடுக்கக்கூடாத முடிவுகளை எடுத்துட்டோம்னா மாட்டிக்குவோம். புரியுது என்ன சொல்றேன்? எடுக்கக்கூடாத முடிவுகளை எடுக்கக்கூடாதுங்க, அது எடுக்காதீங்க. அப்ப இந்த இடத்துல நான் மனைவியோட பேசும்பொழுது நான் சொன்னேன், இந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்னு சொன்னேன். அப்ப அவங்க செஞ்சுட்டு சொன்னாங்க அப்படின்னாங்க, என்னாலும் கடை வாங்க மாட்டேன், நானும் செய்யவும் மாட்டேன், சரிங்களா? அப்ப எனக்கு ஒரு சூழ்நிலை வந்தது, ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. என்னது? ஃப்ரிட்ஜ், சரிங்களா? நம்ம பாசில ஐஸ் பெட்டி, சரிங்களா? ஐஸ் பெட்டி வாங்க, நம்மளுக்கு என்னென்ன வாஷிங் மிஷினும் இல்லை, சரிங்களா? ஐஸ் பெட்டி வாங்க ஒரு சூழ்நிலை நடந்துச்சு. நான் வீட்டுக்கு போய் ஒரு 2 வாரத்துல ஒரு சூழ்நிலை நடந்துச்சு ஐஸ் பெட்டி வாங்குறதுக்கு. அப்ப நான் என்ன பண்ணேன், 2-3 நாள் ஜெபம் பண்ண ஐஸ் பெட்டி வரல, நேரா போயிட்டு கடையில கேஷா காசு கொடுத்து ஐஸ் பெட்டி வாங்கி வந்து போட்டுட்டு ஒரு வாரம் கழிச்சு எனக்கு ஒரு நபரோட நான் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு என் வீட்டு முன்னுக்கு ஒரு நோய் வந்துச்சு. எப்படி வந்துச்சு? எப்படி சொல்லுங்க ஒரு வரி? சரி, எப்படி சொல்லுங்க ஒரு வரி சொல்லுங்க, வாயில கொடுங்க. நீங்க அப்பப்ப காடி ஓடிட்டு வர ஒரு சவுண்ட் கொடுப்பீங்களா? சரி, நீங்க அப்போ ஒரு நோய் வந்துச்சு. நோய் வந்துட்ட பிற்பாடு வீட்டுக்குள்ள எல்லா ஜாமானையும் இறக்கி போட்டுட்டு சாம நோய் போகுது. எனக்கு என்னென்ன தேவையோ அது எல்லா ஜாமானும் காசு இல்லாம கடன் இல்லாம ஃப்ரீ எல்லாத்தையும் ஆண்டு வீட்டுக்குள்ள கொண்டு வந்து எங்க முடியலையோ அங்கதான் செஞ்சு காட்டுவாங்க. அதுதான் என் ஆண்டோட ஸ்பெஷல். எது முடியாது, நான் 3.5 வாரம் ஆச்சு, ஏதோ ஆண்டு வேற ஏதோ கற்றுக் கொடுக்க போறாரு அப்படின்னு பார்த்தாக்கா ஒரு தோழி வருது. வீட்டுக்குள்ள சோஃபா, டைனிங் டேபிள், எல்லாம் ஷியாப், கட்டில், மெத்த எல்லாம் எப்படிங்க படிக்கிறது, நான் மேச, கட்டில், கிச்சன் எல்லாம், வாஷிங் மிஷின், ஐஸ் பெட்டி எல்லாம் வந்துச்சு.
எடுத்த ஒரு முடிவு என் வாழ்க்கைக்கு ஒரு பெரிய பாடமா இருந்துச்சு. என்ன பாடம் தெரியுமா? ஜாமா வந்து இறங்குறப்ப ஐஸ் முடியும் கூடயே இருந்துச்சு. நான் தான் 2 வாரத்துக்கு முன்னே ஐஸ் பெட்டி வாங்கி வந்து வீட்டில் வச்சிருக்கேன். வந்த ஐஸ் பெட்டி ரோடியில் அது பாடு தூக்கி போகுது. நான் அப்படியே பார்த்தேன், போகுது போத போத 2 வாரம் சாப்பிட்டுருந்தா அந்த ஐஸ் பெட்டி இறங்கி இருக்குமே. 2 வாரத்துக்கு முன்னுக்கு சூழ்நிலை என்னை எடுக்க வச்சுச்சு. அந்த முடிவு ஒரு சூழ்நிலை வந்துச்சு, அந்த ஐஸ் பெட்டி வாங்கி ஆகணும். நோ சாய்ஸ், நான் வாங்கிட்டேன். ஆனா ஆண்டவர் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்கிறார். இருக்கிறீங்களா? வந்து இறக்கும் பொழுது ஐஸ்வர்யா பார்த்தோன்னே எனக்கு ஐயோ காசு போச்சே, ஃப்ரீயா கிடைக்க வேண்டியது காசு கொடுத்து வாங்கி இருக்கிறீங்களா? ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பார்த்தீங்களா? நான் சொல்லுவாங்க கடனங்க ஃப்ரீங்கெல்லாம் இருக்கிறீங்களா? எல்லாம் வீட்டுக்குள்ள கொண்டாந்து போட்டு இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? சூழ்நிலை நம்மளுக்கு சாதகமா இல்லாததுனால அவசரப்பட்டு முடிவு எடுக்காதீங்க. ஆண்டவருக்கு தெரியும் என்ன செய்யணும். இருக்கிறீங்களா? காத்திருப்போம் ஆண்டோட சமூகத்துல. ஆண்டவருக்கு தெரியும் சில நேரத்தில் என்ன மாதிரி முடிவு எடுத்துக்கலாம். சூழ்நிலை சில முடிவுகள் எடுக்க வச்சிடும். சரிங்களா? ஆனா என்ன அதுக்கப்புறம் இப்படி ஐஸ்வரி போறப்ப மனசுலிய வரைக்கும் நீங்க அதை ஏற்றுக்கொள்ளணும். இருக்கிறீங்களா? ஏற்றுக்கொள்ளணும். ராமிக்கு சொல்லலாமா? ராமிக்கு சொல்லலாமா? சொல்ற இந்த காலை வேலையில ஒரு முடிவு உங்க வாழ்க்கையில நிறைய ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். ஆனா அந்த முடிவை ஆண்டவர் சொல்லி எடுக்கணும். இருக்கிறீங்களா? இஷ்டத்துக்கு நம்ம முடிவு எடுத்துடலாம். இதை வாங்கிடலாம், அதை வாங்கிடலாம், அதை பண்ணிடலாம், இதை பண்ணிடலாம், இப்படி போயிடலாம், அதை இல்ல. ஆண்டவர் சொல்லி முடிவு எடுத்து பாருங்களேன். உங்க வாழ்க்கையில கடனே இல்லாம நிம்மதியா இதுக்கு முன்னாடி நான் பசிக்கிற வாழ்க்கையில எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு நான் உள்ளுக்கு போறப்ப துணி மட்டும் தான் தூக்கி எல்லாம் இருக்கும். கேக்கோட கட்டு கட்டு எல்லாம் இருக்கும். சமைக்கிற பானை வரைக்கும் இருக்கும். அந்த துணியை மட்டும் தான் வீட்டுக்குள்ள கொண்டு போவோம். ஏன்னா தெரியுமா? ஏன்னா அழைத்தவர் உண்மை உள்ளவர். என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். இருக்கிறீங்களா? உங்களை நேசிக்கிறவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். அவருக்கு தெரியும் நான் பிள்ளைக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி, உங்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும். இருக்கிறீங்களா? அப்படி இருந்ததுதான் என்னுடைய வாழ்க்கையில இன்னைக்கு ஆண்டவர் எப்படி இவ்வளவாக ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். வாங்கி சொல்லலாமா? இருக்கிறீங்களா? ஆண்டவர் வெறும் வீட்டுல மட்டும் ஆசீர்வதிக்கல, ஊழியத்தில் ஆசீர்வதித்திருக்கிறார். ஒரு சபை இல்ல, 2 சபை இல்ல, 3 சபை, 4 சபை நம்ம ஆரம்பிக்க போறோம். நம்ம அந்த இடத்துல சரிங்களா? இப்படி சபைகளை கொடுத்து ஆண்டவர் செய்யறாரு, ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். இருக்கிறீங்களா? வெறும் குடும்பத்துல மட்டும் ஆசீர்வாதம் வரக்கூடாதுங்க, ஊழியத்திலையும் ஆசீர்வாதம் வரும். இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? சொல்ற காலை வேளையில நான் உங்களை ஒரு சவால் கொடுக்கிறேன், உங்களை நான் சேலஞ்ச் பண்றேன். நீங்க எடுக்கிற முடிவு ஆண்டவரை நம்பி நீங்க எடுப்பீங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமா உங்களோட வாழ்க்கையில கர்த்தர் ஆசீர்வாதங்களை வைத்திருப்பார். சொல்லலாமா? நிச்சயமா ஆண்டவரோட வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை வைத்திருப்பார். ஆனா தைரியமா முடிவை மாற்றணும். இருக்கிறீங்களா? தைரியமா முடிவு எடுக்கணும். ஆண்டவரை நம்பி நீங்க முடிவு எடுக்கணும். ஒருவேளை நீங்க எடுக்கிற முடிவுல குழப்பம் இருக்குதா, யாரை பார்த்தா அந்த குழப்பம் தீரமோ அவங்கள போய் பாருங்க. யாருக்கிட்ட பேசுறா குழப்பத்துக்கு முடிவு கிடைக்குமோ அவங்கள போய் பார்த்து பேசுங்க. நான் சொல்லலாமா? நிச்சயமா ஆண்டவர் உங்களுடைய முடிவை கனப்படுத்த எழுதுலாமா? Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. எல்லாரும் கண்ண மூடிட்டு ஒரே ஒரு காரியத்தை மட்டும் கேட்கணும். நான் முடிவு எடுத்திருக்கிறது சரியா இல்ல முடிவு மாத்தணும். நீங்க ஆண்டவர் உங்களோட பேசுவோம் அப்படின்னு இருக்கிற இந்த காலை வேளையில நான் எடுத்திருக்கிற முடிவு சரியா இல்ல முடிவை மாத்தணும். நீங்க சீரியஸ் ஆண்டவர் கேளுங்க. இப்ப ஆண்டவர் உங்களோட பேசுவார், இதயத்துல பேசுவார், உங்களோட உள்ளத்துல பேசுவார். நீங்க யாரையும் பார்க்காதீங்க. நீங்க ஆண்டவருக்கு இடம் கொடுங்க. இந்த காலை வேளையில
பிரசனத்தை அலட்சியப்படுத்தல. உங்களுடைய பிரசனத்தை நாங்கள் கனப்படுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் கிறிஸ்தவர்களாக இருந்து ஆண்டவரே உங்களுடைய பிரசனத்தை நாங்கள் அவமதிப்போம் என்று சொன்னால் எங்களை மன்னிங்க ஆவியானவரே. இந்த இடத்துல உங்களுடைய பிரசனத்தை நாங்கள் கனப்படுத்துகிறோம். உங்களுடைய பிரசனத்தை நாங்கள் மதிக்கிறோம் ஆண்டவரே. எங்க மத்தியில் இருக்கிற உங்களுடைய பிரசனத்தை நாங்கள் மதிக்கிறோம், வரவைக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையில எங்களோடு பேசுகிறேன். நீ எடுக்கிற முடிவு உன்னுடைய முடிவு, உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியமாக இருக்கிறது. நான் எந்த முடிவை எடுக்கிறேனோ அந்த முடிவு தான் என் வாழ்க்கையில் நடக்க போகிறது. இந்த காலை வேளையில ஒரு முடிவு ஈசாக்கு மாத்தினதுனால பல நன்மைகளை பெற்றுக்கொண்டார், பல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார். இந்த காலை வேளையில நான் ஒரு முடிவு எடுக்கிறேன். அந்த முடிவு அப்பா உங்களுக்கு பிரியமானதா அல்லது அந்த முடிவை நான் மாற்ற வேண்டுமா? நீர் எங்களோடு இந்த காலை வேளையில பேசும்படியாய் நான் ஜெபிக்கிறேன், பேசும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு பேசுங்க. இந்த காலை வேளையில எங்களோடு பேசுங்க. நான் எடுக்கிற முடிவு சரியான முடிவா? நான் எடுத்திருக்கிற முடிவு சரியான முடிவா? அல்லது நான் முடிவா மாற்றணுமா? அல்லது நான் மனிதனை பிரியப்படுத்துவதற்காக எடுத்த முடிவா? அல்லது மற்றவர்களால் நான் எடுத்த ஒரு முடிவா? நான் யார் சொல்லி முடிவு எடுத்திருக்கிறேன்? இந்த காலை வேளையில் ஆண்டவரே, அப்பா, என்னுடைய முடிவை உங்க கையில கொண்டு வருகிற ஆண்டவரே. என் வாழ்க்கையில நான் எடுத்திருக்கிற முடிவை உங்க கையில கொண்டு வருகிற ஆண்டவரே. எல்லா விதமான இருமாப்புகளையும் எங்களை விட்டு எடுத்து போடுங்க. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள இருக்கிறார் என்று சொன்னார். நிச்சயமாய் கர்த்தருடைய வசனத்துக்கு இடம் கொடுக்க வைப்பார். நிச்சயமாய் இருதயம் தாழ்ந்த இருதயமாய் இருக்கும். கர்த்தர் சொல்லுகிற காரியத்துக்கு செவி சாய்க்கிற ஒரு இருதயமா இருக்கும். ஆனா பிசாசானவர்களால் நடத்தப்படுகிறவர்களா இருப்போம் என்றால் இருதயம் கடினம் உள்ளதா இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் அப்படி வழிநடத்தி வந்தோம். இருதயம் கடினம் உள்ளதா இருந்தது. ஆண்டவரால எந்த காரியத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய முடியல. கடைசியில் எல்லாரும் மாண்டு போனார்கள். இந்த காலை வேளையில நான் என்னோட இருதயத்தை தாழ்மைப்படுத்துகிறேன். பரிசுத்த ஆவியானவரே, நான் எடுத்திருக்கிற முடிவுல நீங்க இருங்க. நான் எடுத்திருக்கிற முடிவு சரியான என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவரே, ஓ உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு நோக்கம் இல்லைன்னு அர்த்தம், ஒரு பர்பஸ் இல்லைன்னு அர்த்தம். உங்க வாழ்க்கையில் ஒரு நோக்கம் இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமா உங்க வாழ்க்கையில நீங்க எடுக்க போற முடிவு முக்கியமானதா இருக்கும். இந்த காலை வேளையில நீங்க எடுக்க போகிற முடிவு, இந்த காலை வேளையில நீங்க எடுக்க போகிற முடிவு உங்க வாழ்க்கைக்கு மாத்திரம் அல்ல, உங்களுடைய சந்ததிக்கு அது ஆசீர்வாதமா இருக்கும். இந்த காலை வேளையில நீங்க எடுக்கிற முடிவு வெறும் உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுடைய பிள்ளைகளுக்கு அது ஆசீர்வாதமா இருக்கும். உங்களுடைய சமுதாயத்துக்கு ஆசீர்வாதமா இருக்கும். Thank you, Holy Spirit. We love you, Lord. பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்கணும். தேவ பிரசன்னம் இந்த இடத்துல இருக்கிறாங்க. அதை ரெக்கக்னைஸ் பண்ணலாம். அதை அடையாளம் கண்டு கொண்டு அந்த பிரசனத்தை மதிக்கலாம். Oh
ஆண்டவரே இந்த இடத்துல நிற்கிற ஒவ்வொரு நபருக்கும் நான் ஜெபிக்கிறேன். இங்க இருக்கிற ஆண்டவரே சிறியோர்ல இருந்து பெரியோர் வரைக்கும் நான் ஜெபிக்கிறேன். எடுத்திருக்கிற முடிவுல ஆண்டவரே இனி எடுக்க போகிற முடிவுல பரிசுத்த ஆவியானவர் நீங்க இருக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இந்த காலை வேளையில இங்க இருக்கிறவருடைய வாழ்க்கையில குடும்பத்துல ஆண்டவரே என்னென்ன முடிவுகளை இதற்கு முன்பாக எடுத்திருந்தார்களோ அது ஒரு வேளை உங்களுக்கு சித்தமாய் இல்லாமல் இருந்தா அந்த முடிவை மாற்றுவதற்கு அப்பா தைரியத்தை தரும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஒருவேளை அந்த முடிவு உங்களுக்கு சித்தமானதா இருக்கும் என்று சொன்னால் அப்பா அதை தொடர்ந்து செய்வதற்கு மன தைரியத்தை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். ஒருவேளை முடிவை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் அந்த முடிவை மாற்றுவதற்கு ஆண்டவரே மன தைரியத்தை தரும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த காலை வேளையில இந்த மீனோட சபையை நான் ஆசீர்வதிக்கிறேன். இங்க இருக்கிற ஜனங்களை ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. தொடர்ந்து இவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நாங்கள் நன்றி சொல்லி இந்த காலை வேளையில உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.